அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம மகாபாரத கிளை கதையில 9வது கதையை கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். சிறந்த வேள்வி. பாரத போர் முடிந்து தர்மன் முடிசூடினான். அரசர்க்கரசன் ஆதல் வேண்டும் எனும் ஆவல் கொண்டு அஸ்வமேத வேள்வி ஒன்று செய்வதற்கு நினைத்தார். யாக முடிவில் வந்தவர் அனைவருக்கும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி பொன்னும் பொருளை வழங்கி வந்தவர்களை மகிழ்வித்தான். பசித்தவர்க்கு புசி என்று அறுசுவை உணவு அளித்தான். தர்மன் தானம் வழங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு கீரி பிள்ளை வந்தது. அது ஒரு அதிசய கீரி பிள்ளை. அதன் உடலில் பாதி பொன்மயமாய் இருந்தது. அந்த கீரி அங்கு கூடியிருந்தவர்களை பார்த்து பேசியது. இந்த அஸ்வமேத வேள்வி வெகு சிறப்பாக நடந்தது என்பதை யாராலையும் மறுக்க இயலாது. ஆயினும் ஒரு ஏழை அந்தணன் குடும்பத்தார் செய்த வேள்விக்கு இது ஈடாகாது என்றது கீரி பிள்ளை. அதிசய கிரியே, இந்த வேள்வியை விட சிறப்பாக ஒரு ஏழை அந்தணன் என்ன செய்திருக்க முடியும்? நீ ஏதோ உளறுவது போல் தெரிகின்றது என்று அவையினர் அதன் கருத்தை மறுத்தனர். அந்த அந்தணன் செய்த வேள்வி பற்றி கூறுகின்றேன். அறிந்த பின்பு கருத்தை கூறுங்கள். அவசரப்பட்டு எதுவும் பேசாதீர்கள் என்றது கீரி பிள்ளை. ஏழை பிராமணன் வேள்வியை பற்றி சொல்ல தொடங்கியது அது. ஒரு ஏழை பிராமணன் குறுநிலத்திற்கு அருகில் சிறு குடிசையில் வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பத்தில் அவன், அவனுடைய மனைவி, மகன், மருமகள் என 4 இருந்தனர். அந்தணன் அறுவடை வயல்களில் சிந்தி கிடக்கும் தானிய மணிகளை பொறுக்கி வருவான். அவன் மனைவி அதை குத்தி சமைப்பாள். 4 உண்பர். பல நாள் தானிய மணி போதுமான அளவு கிடைக்காவிடின் அரை பட்னி கால் பட்னியாய் இருப்பர். ஒரு நாள் சிறிதளவே தானியம் கிடைத்தது. அதை சமைத்து 4 பங்காக்கி 4 தட்டுகளில் பரிமாறினாள் குடும்ப தலைவி. அந்நேரம் ஒரு விருந்தினர் வந்து சேர்ந்தார். அவருக்கு தாழ முடியாத பசி. எனக்கு ஏதாவது உணவு தர இயலுமா என்று கேட்டார். குடும்பத் தலைவர் தன் பாகத்து உணவை அவர் முன் வைத்தார். ஆனால் அந்த விருந்தினருக்கு பசி அடங்கவில்லை. அந்தனர் மனைவி தன் பங்கையும் அவருக்கு தர முன் வந்தாள். மனைவியை காப்பாற்றுவது கணவன் கடமை. நீயோ பசியோடு இருக்கின்றாய். உன் உணவை வாங்கி விருந்தினர் கழிப்பது அறமாகாது என்று அந்தனர் அவள் தந்ததை மறுத்தார். தர்மமும் பொருளும் நம் இருவருக்கும் பொதுவானது. விருந்தினர் பசி தணிப்பது இல்லறத்தார் கடமை. ஆதலால் என் உணவையும் விருந்தினருக்கே அளித்து விடுங்கள் என்று வற்புறுத்தினாள் மனைவி. அப்பொழுது அவருடைய மகன், உங்கள் 2 பங்கு உணவும் விருந்தினருக்கு போதாது, என் பங்கையும் தருகின்றேன் என்று மகனும் தன் பங்கை விருந்தினரின் முன் வைத்தான். அதேபோல் மருமகளும், இந்த உணவு விருந்தினருக்கு போதாது, என் உணவையும் தருகின்றேன் என்று தன் பங்கையும் பரிமாறிவிட்டாள். பிற வேள்விகளில் செய்யும் தானங்களை விட நீங்கள் செய்தது மிக மிக சிறந்தது என்று விருந்தினர் வியந்து பாராட்டினார். அத்தருணத்தில் அழகான விமானம் ஒன்று வானின்றி இறங்கியது. அந்த ஏழை அந்தனரையும் அவர் குடும்பத்தாரையும் ஏற்றிக்கொண்டு மோட்ச உலகத்திற்கு சென்றது அந்த விமானம். விருந்தினரும் சென்று விட்டார். அவர்கள் சென்ற பிறகு விருந்தினர் உண்ட இடத்தில் சிந்தி கிடந்த பருக்கையில் புரண்டேன். என் உடலில் பாதி பொன்மயமானது. மறுபாதியையும் பொன்மயமாக்க வேண்டும் என்று வேள்வி நடக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று புரண்டு பார்த்து வருகின்றேன். மறுபாதி பொன்மயமாகவே இல்லை. இங்கே நடக்கும் வேள்வியிலும் அதே நிலைதான். ஆதலால் அந்த ஏழை அந்தனர் குடும்பம் நடத்திய வேள்விக்கு எந்த வேள்வியும் ஈடாகாது என்று கூறிவிட்டு மறைந்தது. தன்னை விட சிறந்த வேள்வியாளர் இலர் என்ற கர்வம் தர்மனுக்கு தலை தூக்கியது. அந்த கர்வத்தை இறைவன் கீரியின் வடிவில் வந்து அழித்து ஆட்கொண்டான். தான் செய்த வேள்வியை பழித்ததற்காக கீரியின் மேல் தர்மன் சினம் கொள்ளவில்லை. தன்னை அகந்தை படுகுழியிலிருந்து ஈடேற்ற வந்த தெய்வம் என்று கீரி சென்ற திசையை நோக்கி வணங்கினான் தர்மன். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கிளை கதையை நான் இப்பதான் முதல் தடவையா கேட்கிறேன். அதே போல நீங்க இந்த கதையை முன்னாடி கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.